சான்றோர் அனைவருக்கும் தமிழ்ச்சான்றோர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை கூறுகிறேன். வட்டார வளர்ச்சி அலுவலர் என்ற அடைமொழியோடு இங்கு பேசுவதற்கு முதலில் நான் விரும்பவில்லை. நான் முதல்ல வாசகர். நான் ஒரு இலக்கியவாதியோ இல்லை ஒரு படைப்பாளியோ அல்லது ஒரு பேச்சாளரோ கூட இல்லை. நான் ஒரு சாதாரண வாசகர். வாசகர் என்ற பார்வையில் எப்படி இந்த புத்தகத்தை அணுகுவது சரியாக இருக்கும் என்று சொல்லுகிற பொழுது உண்மையிலே முதல் நன்றி நாம் சொல்ல வேண்டிய நன்றி இந்த புத்தகத்தை வானதி பதிப்பகம் வெளியிட்டது, அவர்களுக்கு ஒரு நன்றி. அது எப்படி பொருத்தமாக இருக்கிறது என்று சொன்னால், ராஜராஜ சோழனுடைய மனைவியும் ராஜேந்திர சோழனுடைய அம்மா பேரு வானதி. இந்த புத்தகத்தினுடைய உச்சம் என்னன்னா காவிரியுடைய மீட்பு. காவிரியினுடைய மைந்தர் தான் இதை வெளியிட்டிருக்கார். இதை சேக்கிழாரை கொண்டே ஆரம்பித்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் தொண்டை மண்டலத்தினுடைய புலியூர் கோட்டத்திலே வாழக்கூடிய நமது ஐயா அவர்கள் சேக்கிழாருடைய பற்றி பேசுவது மிக பொருத்தமாக இருக்கும். இதை ஏன் ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலர் பேசணும் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு பஞ்சாயத்து ராஜ் துறையில் வேலை செய்யக்கூடிய ஒரு அலுவலர். இந்தியா முழுக்க பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை வடிவமைத்து கொடுத்தவர் ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டுகள் மூலமாகத்தான். இன்னைக்கு இந்தியா முழுக்க சொல்கிறார். இந்த நீர் மேலாண்மை உட்பட எல்லாமே நமக்கு அளித்த சோழர்கள் அளித்த கொடை தான். அது அரசாங்கமாக இருக்கட்டும், அது நீர் நிர்வாகமாக இருக்கட்டும், ராஜராஜ சோழன். நான் ஐயா கிட்ட கேட்டிருந்தேன், இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆனது என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னார், எனக்கு ஓராண்டு ஆச்சு அப்படின்னு சொன்னார். இல்லைங்க ஐயா, இந்த புத்தகத்தை படித்து முடித்திருக்கிறேன். இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு உங்களுக்கு 83 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. இதுதான் சரி. ஏன்னா 83 ஆண்டுகள் ஆன ஒரு எழுத்தாளர் மூலமாகத்தான் இப்படி ஒரு மெச்சூர்டான ஒரு புக் வரும். இந்த புத்தகத்தினுடைய சாரம்சம் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான விஷயம். முதல்ல காவிரி பிரச்சனை. நான் நினச்சேன் அது எடியூரப்பா காலத்திலேருந்து இருக்குது, பங்காரப்பா காலத்திலேருந்து இருக்குது அப்படின்னு நினச்சேன். அது சோழர் காலத்திலேருந்தே காவிரி பிரச்சனையாக தான் இருந்திருக்கு. அடுத்தது சமய நல்லிணக்கம். இந்த ஒரு மதத்திற்காக அடித்து கொள்ளக்கூடியவர் இப்போதான் இருக்காங்கன்னு நினச்சேன். அது இல்லை, அதுவும் முன்னாடியிலிருந்தே இருக்காங்க. சோழர் காலத்திலிருந்தே சமய நல்லிணக்கம் என்பது தேவைப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இந்த 2மே ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர். இதை வச்சுக்கிட்டு மிக அழகாக ஒரு சரித்திர நாவலை வடிவமைத்திருக்கிறார். இந்த சரித்திர நாவலுடைய தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருமான் நம்பி என்பவர் தான் சூப்பர் ஹீரோ. ஆங்கிலம் கலந்து பேசுவதற்கு மன்னிக்க வேண்டுகிறேன், வேறு வழி இல்லை. அவர் தான் மிகச்சிறப்பான ஒரு கதாநாயகனாக. அந்த இன்ட்ரோடக்ஷனே பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த வால் வீச்சு, அந்த வீரத்திற்கு பெருமாள் நம்பி என்று சொல்லக்கூடிய அளவில் மிக சிறப்பான ஒரு அறிமுகம். நான் நினச்சேன், இதை படிக்கும் பொழுது இந்த பெருமாள் நம்பியை இவ்வளோ ஒரு ஹீரோயிசத்தோட இவர் அறிமுகப்படுத்திட்டாரு, அப்போ ராஜராஜனை எப்படி அறிமுகப்படுத்துவார், ஒருவேளை அதில் தோய்வு வருமா அப்படின்னு பார்க்கும் பொழுது, வீரத்தினால் உயர்ந்தவன் பெருமாள் நம்பி கிட்டத்தட்ட வந்தியத்தேவனுடைய ஒரு மறு உருவமாக இந்த நாவல் முழுக்க நம்ம பார்க்குறோம். அப்போது எப்படி மாமன்னனை இவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு சொல்லி போகும்போது, முழுக்க முழுக்க பெருந்தன்மையினால் ஆட்கொள்கிறான் ராஜராஜன். எதிரிக்கு அருள்வாய் என்பதிலிருந்து எப்படி ஒரு ஜனநாயகத்தை கட்டமைப்பது என்பது, எப்படி குறுநில மன்னர்களையும் எப்படி ஒரு மாநிலத்தை கட்டமைத்து ஒரு மத்திய நடுவண் அரசை நிறுவ வேண்டும் என்பதை போல ஒரு குறுநில மன்னரை எப்படி அரவணைக்க வேண்டும், எப்படி கட்டுப்படுத்த வேண்டும், எப்படி அவர்களிடம் வேலை வாங்க வேண்டும் என்கிற ஒரு மிகச்சிறப்பமான ஒரு நுட்பமான ஒரு விஷயத்தை ராஜராஜன் இங்கே கையாண்டு கொண்டிருக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 துருவங்கள், சைவம் ஒன்று வைணவம் ஒன்று, 2 துருவங்கள் இருக்குது. இந்த 2 துருவங்களையும் ஒன்றாக இணைக்கிற பொழுது சைவத்துக்கு சேக்கிழாரை வச்சுக்கிறாரு, வைணவத்திற்கு ராமானுஜரை வச்சுக்கிறாரு. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா 2மே வெவ்வேறு காலகட்டத்தில் வருவதனால் அந்த சேக்கிழாருடைய அந்திம காலத்தையும் ராமானுஜருடைய எழுச்சி காலத்தையும் ஒன்றா இணைக்கிற பொழுது சேக்கிழாரை பற்றி பேசும்பொழுது அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் கொண்டு போகிறாரு. அவரை மிக அருமையாக சொன்னார், ஆய்வாளர் சொன்னார், ஒரு நாடகமாக ஒரு திரை வடிவமாக எடுக்கக்கூடிய அனைத்து விவரங்களும் இதில் இருக்கிறதுன்னு சொல்கிற அளவில் அது அந்த அந்திம காலமாக இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி, மிக அற்புதமாக ஒரு படைப்பை கொண்டு வந்திருக்கிறார். கற்பனை, இது நம்ம திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா மிக அற்புதமாக சொன்னார். கற்பனை எந்த அளவில் கலக்க வேண்டும் என்ற ஒரு சரித்திர நாவலுக்கு தெரிந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று சொல்லியிருக்காரு. மிக அற்புதமாக
காதலை பற்றி சொல்லுகிறார், அழகை பற்றி சொல்லுகிறார், வீரத்தை பற்றி சொல்லுகிறார், போர் தந்திரத்தை பற்றி சொல்லுகிறார். எல்லா இடங்களும் இருக்குது. நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு சுற்றுலாவே போயிட்டு வரோம். இந்த பக்கம் மல்லையில் இருக்கோம், கொஞ்ச நேரம் பொறுத்து தில்லைக்கு போகிறோம், நாகப்பட்டினம் அந்த துறைமுகத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சிக்கு வரோம், ஸ்ரீரங்கத்துக்கு போகிறோம். இந்த பக்கம் வந்து கேரள பார்டருக்கு போயிட்டு போகிறோம். இந்த பக்கம் சேரனோட ஒரு போர் நடக்குது. 3 போர்களை மிக அருமையாக வடிவமைத்திருக்கிறார். ஒரு போர் குறுநில மன்னருக்கு இடையிலான ஒரு போரை பெருமாள் நம்பி எப்படி தடுத்தார் என்கிற ஒரு மிக அற்புதமான ஒரு போர். இந்த போரை எந்த அளவில் இந்த போரே நடக்காமல் இருப்பதற்கான ஒரு சின்ன ஒரு ஒரு சலசலப்பை உண்டு செய்யக்கூடிய ஒரு போர் தந்திரத்தை சொல்லுகிறார். 2வது, ராஜராஜனே வந்து கலந்து கொள்ளாமல் போர் தளபதியே போய் பெருமாள் நம்பியே சேர மன்னனை எப்படி வெற்றி கொள்கிறார், எப்படி அன்பால் வெற்றி கொள்கிறார் என்ற விஷயத்தை இவர் எடுத்து சொல்றாரு. 3வது, ராஜராஜன் எல்லா வாய்ப்பையும் வந்து பெருமாள் நம்பிக்கையே கொடுத்துட்டா எப்படி, ராஜராஜனுக்கு ஒரு வாய்ப்பாவது கொடுக்கணுமேன்னு சொல்லி இந்த கிளைமேக்ஸில் வந்து ராஜராஜனுக்கான வாய்ப்பை கொடுத்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு காவிரி மீட்பு என்கிற ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை, இந்த காவிரியை எப்படி அடைத்தார்கள், அங்கே இருந்து எப்படி ஒய்சால மன்னரிடமிருந்து மீட்டு வந்தார்கள் என்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறார். அது பல்லவ மன்னனாக இருக்கட்டும் அல்லது ஒரு குறுநில மன்னராக இருக்கட்டும், நிறைய விவரங்கள் இதில் இருக்குது. நான் கூட நினச்சிட்டு இருந்தேன் அது திருக்கோவிலூர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லை, அது திருக்கோவலூர். திருக்கை என்றால் அறியாமை, ஓகை என்று சொன்னால் அறியாமையை நீக்குவது. இது ரெண்டும் சேர்ந்தான் திருக்கோவில் என்றால். சிதம்பரம் வந்து சித் என்றால் மனம், அம்பரம் என்றால் வானம், ஒரு வானத்தை போன்று விரவிய ஒரு மனம்தான் சிதம்பரம் என்று நிறைய விவரங்கள் இதில் வருது. வீரத்தை பற்றி படிக்க வேண்டுமா, இந்த நாவலை எல்லாரும் படிக்கலாம். காதலை பற்றி படிக்க வேண்டுமா, அற்புதமான ஒரு காதலை, ஒரு காமம் கலக்காத மிக ஒரு நுண்ணிய ஒரு 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 நல்ல ஒரு ஆய்வாளரை போன்ற ஒரு மிக சிறப்பான ஒரு டெரிவேஷன் எடுத்து வந்து கொடுக்குறாரு. அந்த காதலில் வந்து காமம் இல்லை, ஆனால் பத்மாசினியை நாமும் காதலிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆவலை அதில் ஏற்படுத்துகிறார். பல்லவ மன்னனுடைய காதலி, பல்லவ மன்னனுடைய மகள், அவர் அந்த அவர்களை பற்றி விவரிக்கிற பொழுது மிக அற்புதமாக எப்படி ஒரு ஆன்மீகமும் அழகும் சேர்ந்தவளாக இருக்கிறார் என்பதை பற்றி சொல்றாங்க. வாட்போர், வேழத்தினுடைய போர், ரொம்ப டெக்னிக்காக சில விஷயங்களை வந்து அவர் கையாண்டிருக்கார். சில நேரத்தில் நாவலில் சில விவரங்களை நடுவில் கொண்டு வராரு. கொண்டு வரும்போது எதற்காக இதை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஒரு யோசிச்சுட்டு இருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 அத்தியாயம் தள்ளி மீண்டும் அது உள்ளே வருது. உள்ளே வரும்பொழுது இதற்காகத்தான் இவர் வந்து இந்த தடுப்பணைகளை கட்டுவதற்காக வந்து இவர் இதற்கான ஆர்டரை வந்து கொடுத்துருக்காரு. அது வந்து கடைசி நேரத்தில் வந்து சேர்ந்துருது என்றதை நம்மால் உணர முடிகிறது. அது பெருமாள் நம்பியினுடைய வீரமாகட்டும். நீங்கள் இந்த இதை நல்லி குப்புசாமி தொடர் எழுதுவார், எடுத்தேன் படித்தேன் அப்படின்னு சொல்லி எழுதுவார். எடுத்தேன் படித்தேன்ற மாதிரியான ஒரு புத்தகம் வேண்டும்னா நீங்கள் 500 பக்கம் நினைக்காதீங்க, ரொம்ப விரைவாக போயிட்டுருக்கோம். நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா அதை முடிப்பதற்கான ஒரு அடுத்த நேரம் அடுத்தடுத்த அத்தியாயம் கடந்து கொண்டே இருக்கும். அதில் கிட்டத்தட்ட ஒரு 3 நாளில் படிக்க முடிஞ்சது என்னால். அவ்வளோ வேலைக்கு நடுவிலும் என்னால் படிக்க முடிஞ்சது. ஒரு சாதாரண ஒரு வாசகர், மிக ஒரு ஆழ்ந்த வாசகர் என்று சொல்ல முடியவில்லை என்றாலும் கூட ஒரு சாதாரண வாசகர் நிறைய இடங்களில் போர் தந்திரங்களை பற்றி சொல்கிறார். சேக்கிழார் பேசும்போது கூட சொல்கிறாரு, உனக்கு பக்தி இருக்கிறது, உனக்கான சக்தியும் இருக்கிறது, ஆனால் அது எங்கே பேச வேண்டும் என்கிற யுக்தியும் உனக்கு தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன ஒரு எதுகை மோனை. பல்லவராயனிடமிருந்து காப்பாற்றப்பட்ட பத்மாசினி எப்படி வாள் வீச்சு வந்ததுன்னு சொல்லி சொல்கிறாரு. வாள் சுழன்றது, சிலருக்கு கரம் போனது, சிலருக்கு சிரம் போனது, மிஞ்சி நின்றவர்கள் அஞ்சி ஒடுங்கினர், சிலர் மாண்டனர், சில பேர் மீண்டனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவ்வளவும் குறிப்பாக எடுத்துக்கிட்டு பேசணும்னு நினச்சேன். ஆனால் இதெல்லாமே தேவைப்படாது. ஏன்னா மனசுக்குள் இறங்கிய ஒரு நாவலாக அது இருக்கிறது. இதை வந்து மீறிய ஒரு பெரிய ஒரு போர் தந்திரம். ஒரு ஒற்றனா வேணுமா உங்களுக்கு, ஒற்றனுக்கு அடையாளம் வேணுமா, குமரனை போய்ப்பார். வீரனுக்கு அடையாளம் வேணுமா, பெருமாள் நம்பியை போய்ப்பார். ஒரு துரோகத்துக்கு அடையாளம் வேணுமா, அந்த குலோத்துங்கன் என்கிற ஒரு தம்பியை போய் பாருங்க, சகோதரனை போய் பாருங்க. ஒரு அகழிக்குள்ளே போயிட்டு ஒரு சுரங்கப்பாதைக்குள்ளே ஒரு நாட்டுக்குள்ளே இறங்கி இன்னொரு நாட்டுக்குள்ளே ஏறுறாங்க அந்த அம்மா. அப்படி வரும்பொழுது அது கடக்கக்கூடிய இடத்துல எல்லாமே திக்குன்னு பத்மாசினிக்கு இல்லை, இதை படிக்கக்கூடிய நமக்கு இருக்கு. அதுதான் ஒரு வாசகனுடைய ஒரு 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 படைப்பாளியினுடைய வெற்றி என்பது. லாசாரா சொல்லுவார், நெருப்பு என்று சொல்லும் பொழுது படிக்கும் வாசகனுக்கு சுட வேண்டும். அப்படி சுடவில்லை என்றால் எழுத போகிறவன் எழுதாமல் எழுத்தை நிறுத்தி கொள்ள வேண்டும் சொல்லி சொல்லுவார். அது மாதிரி இவர் செல்லக்கூடிய அந்த பாதை, இந்த கடற்கரையில் வந்து அந்த இதில் இறங்கும் பொழுது
இந்த போட்டில் இருந்து இறங்கும் பொழுது அதுக்குள்ள ஆயுதங்களை பதுக்கி வச்சு அந்த அந்த ட்ரம்மில் தூக்கிட்டு வரும் பொழுது ஒரு படபடப்பு நமக்குள்ளேயே இருக்குது. இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி இந்த ஒற்றறிதலாக இருக்கட்டும், ஒற்றனை கொல்லக்கூடாது என்கிற ஒரு போர் தந்திரமாக இருக்கட்டும், இது மாதிரியான பல்வேறு சூழ்ச்சிகளை வெல்வதற்கான திறமும் சரி, போர் திறமும் சரி, காதலும் சரி, வீரமும் சரி, இந்த போரில் எப்படி கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதும் சரி, அத்தனை விவரங்களும் இந்த இதில் இருக்குது. நான் கூட நினச்சேன் இவ்வளோ போர் பேராங்க 1.5 லட்சம் பேர் போகிறாங்கன்னு சொல்லி எழுதாரு, அவங்களுக்கு எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி நான் யதார்த்தமாக இது பண்ணுறேன். அதே அடுத்த பேராகிராஃபில் பெறாரு, அவர்களுக்கான உணவு ஏற்பாடுகளை 2-3 தேர்கள் மூலமாக பின்தொடர்ந்தன அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. முன்னாடியே போய் சமைச்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய போர்க்காட்சிகள் நாமளே போர்க்களத்தில் இருப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்துகிறது. நாம் அந்த நாவலுக்குள் வெளியிலிருந்து படிக்கவில்லை, அந்த புதினத்திற்குள் உள்ளே சென்று விடுகிறோம். இதன் மூலமாக ஒரு மிகச்சிறந்த ஒரு அனுபவத்தை நாம் பெற முடியும். இது ஹிஸ்டாரிக்கல் நாவல் என்று சொன்னால் ஏதோ ஹிஸ்டாரிக்கலான படிக்கக்கூடிய ரீடர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த செக்டார்னு கிடையாது, யார் வேண்டுமானாலும் படிக்கலாம். ஆனால் இதை படித்தா மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஒரு வரலாற்று நாவலை படிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆவலை இந்த நாவல் ஏற்படுத்தும். இதை மிகச்சிறப்பாக இந்த வேதா என்பவர் மேலே ஓவியர் மிக அருமையான ஒரு அட்டை படத்தை வரைஞ்சிருக்கிறார். அவர்களுக்கும் மிக நேர்த்தியாக வடிவமைத்து இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்க வானதி பதிப்பகத்திற்கும், இந்த புத்தகத்தை 83வது அகவிலை எழுதி அந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று நினைத்த கண்ணதாசன் தமிழ்ச்சங்கத்திற்கும், இங்கே பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும், நான் ஒரு 15 புக்கு 20 புக்கு நானும் நண்பர்களும் சேர்ந்து வாங்கி கொடுத்தோம் என்பதை அதை அது ஒரு பெருமையே இல்லை. எனக்கு எத்தனையோ பேருக்கு புத்தகம் வாங்கி கொடுத்துருக்குறோம், ஆனால் அவர்கள் வாசிக்காமல் கூட அலமாரியில் வச்சுருக்காங்க. சில நேரத்தில் சில பேருக்கு புத்தகங்கள் ஒரு அரசியல் பிரமுகர்களுக்கும் மக்களுடைய பிரதிநிதிக்கும் வாங்கி கொடுத்துருக்கேன். தெரியாதனமாக என்னுடைய இபி கார்டும் உள்ள காசுமே வச்சு பைண்ட் பண்ணி கொடுத்துட்டேன். நான் ரேப்பர் போட்டு கொடுத்துட்டேன். எனக்கு அந்த காசும் அந்த இபி கார்டும் வரலாம் விட பரவாயில்ல, அதை ஒரு முறையாவது யாராவது பிரிச்சிருந்தாங்கன்னா வந்திருக்கும். அப்படிப்பட்ட புத்தகமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அது மாதிரி புத்தகம் அலமாரிக்கு வருது, ஆனால் கைக்கு வரல. கைக்கு மனசுக்கு இறங்கக்கூடிய புத்தகமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அனைவரும் காசு கொடுத்து வாங்குங்கள், அனைவரும் படியுங்கள், இந்த அனுபவத்தை பிறருக்கு பகிருங்கள். எல்லா புத்தகங்களும் வாசிக்கப்பட வேண்டிய புத்தகங்கள். நாங்கள் வாங்கி கொடுத்த 15 புத்தகத்திலிருந்து இப்படி ஒரு நாவல் வருதுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா நாங்கள் ஒரு 1500 என்ன 1,50,000 புத்தகங்களை வாங்கி தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் அவர்களிடம் இருந்த புத்தகம் சேரன் மகுடமும் இது மாதிரி சிறப்பான புத்தகமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்து சொல்லி இது கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.